உயர் அதிகாரிகள் மீது புகார் தெரிவித்த நிலையில் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைகிறார். கிருஷ்ணகுமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மதுவிலக்கு பிரிவு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பியான சுந்தரேசன் நேற்று முன்தினம் அவரது வீட்டில் இருந்து அவரது அலுவலகத்துக்கு நடந்தே சென்றார். அலுவல் பணி காரணமாக அவருக்கு தரப்பட்டிருந்த வாகனம் மாவட்ட காவல் அலுவலகத்தால் திரும்ப பெறப்பட்ட நிலையில் மீண்டும் மாற்று வாகனம் தரப்படாததால் தான் அலுவலகத்துக்கு நடந்து செல்வதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த விவகார உத்தரவு எடுத்த நிலையில் இதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து அவருக்கு மாற்று வாகனம் ஏற்கனவே தரப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர் மீண்டும் அந்த அலுவல் பணி முடிந்த பின்னர் அவருடன் பெறப்பட்ட பழைய வாகனமே மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதை டிஎஸ்பி சுந்தரேசன் இதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். அலுவல் வாகனம் தன்னிடம் பிடுங்கப்பட்டதாகவும் தன்னை அலுவல் ரீதியாக உயர் அதிகாரிகள் நிர்பந்தப்படுத்துவதாகவும் அவர் கடுமையான குற்றத்தை சாட்டியிருந்தார். இந்நிலையில் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் டிஐஜி ஜியாவுல் ஹக் நேற்று காலை முதல் மாலை வரை ஒரு முழு நேர விசாரணையை மேற்கொண்டார். இந்த விசாரணையில் காவல்துறை உயர் அதிகாரிகள், எஸ்பி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளிடம் ஒரு தீவிர விசாரணையானது நடைபெற்றது. இதனிடையே டிஐஜி ஐஜிக்கு பரிந்துரை செய்ததாக ஒரு கடிதம் வெளியாக இருந்தது. கண்டிப்பாக கிருஷ்ணகுமார், உயர் அதிகாரிகள் மீது புகார் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.